ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி கேமில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக். இந்த ட்ரிக் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமில் இறங்கினதுக்கப்புறம் நிறைய வீடுகள் இருக்கும். அந்த வீடுகளோட ரூஃப் டாப்பில் வந்து நம்மளால் ஏற முடியாது. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை எண்டோராக பாருங்கள், நீங்களும் கேமில் வந்து இருக்கிற வீடுகளோட ரூஃப் டாப்பில் ஏற முடியும். ஸோ அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேமில் வந்து ப்ளைனில் போகும்போது லொக்கேஷனை வந்து நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. அந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு தான் கரெக்டாக போய் இறங்கணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல இறங்காமல் நியர்பை இடத்துல தான் இறங்குறோம். இப்போ நானும் லொக்கேஷனை வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன், ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல வந்து இறங்குவேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோவில் கேமில் என்ட்ரான உடனேயே மேலே டாப்பில் பாருங்கள், உங்களோட லொக்கேஷன்ஸ் வந்து என்னென்ன இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மீட்ரு வந்து மேலே இருக்கும். அதில் வந்து சவுத்து, வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லா லொக்கேஷனும் காட்டும். இப்போ நான் வந்து எல்லோ கலரில் லொக்கேஷனை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மேலே பாருங்கள் 155 வந்து எல்லோ கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த டைரக்ஷனை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்த மார்க் பண்ணுறீங்களோ அதே இடத்துல வந்து கரெக்டாக இறங்க முடியும். இப்போ வீடியோவில் நெக்ஸ்ட் ட்ரிக்கு, இந்த ட்ரிக்கு தான் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பால்கனியில் நிற்கிறேன். இப்போ இந்த வீட்டோட ரூஃபில் வந்து எப்படி ஏறலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ண போகிறேன். ஸோ டோரில் வந்து நம்ம ஏறுறோம், ஆனால் கீழே வந்து ஸ்லிப்பாகி விழுறோம். மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஸோ டோரில் ஏறினா கீழே ஸ்லிப்பாக வரும், ஆனால் இதே டோரை யூஸ் பண்ணி தான் நம்ம மேலே ஏற போகிறோம். எப்படின்னு பாருங்கள், சைடில் இருக்கிற அந்த ஆங்கிளில் ஏறிட்டு மறுபடியும் டோர் மேலே ஏறிட்டு நீங்கள் வீட்டோட ரூஃப் மேலே ஈஸியாக ஏறிடலாம். ஸோ வீட்டோட ரூஃபில் நீங்கள் ஏறிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரும் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீட்டோட ரூஃபில் வந்து நம்ம ஏற முடியாது அப்படின்னு நினச்சி தான் விளாண்டுட்டு இருப்போம். நிறைய பிளேயரும் அதே நினப்பில் தான் விளாடுவாங்க. நீங்கள் வீட்டோட ரூஃபில் ஏறினதுக்கு பிறகு நீங்கள் ஏமிங் பண்ணி ஈஸியாக நிறைய பிளேயர்ஸை வந்து கில் வந்து எடுக்கலாம். வீட்டு ரூஃபில் நீங்கள் ஏறினதுக்கு பிறகு ஈஸியாக நிறைய கில் எடுக்கலாம். இந்த மாதிரியான இடங்களில் ஒளிஞ்சிருந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டோட ரூஃபில் ஏறி நிறைய கில் எடுத்து சிக்கன் டின்னர் வின் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய ட்ரிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.